வாங்க வாங்க. கை எடுக்கட்டுமா? பிடிச்சிருக்கா? ஏய் சூர்யா. ஏய் கார்த்தி, எப்படா இருக்க? நல்லா இருக்கேன். ஏய் பிருந்தா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஏய் அப்புறம் பிசினஸ்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கூட இல்லை, அது ஒண்ணுதான் குறை. இங்க இவ்வளவு பிசினஸ் இருக்கும்போது நீ ஃபாரின் போய் என்னடா பண்ண போற? நான் எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டல. இல்லடா, அங்கேயே செட்டில் ஆகிடலான் இருக்கேன். அப்புறம் நீ பேசாதீங்க. கேக்க சீக்கிரமா கட் பண்ணுங்க. கேக் வெட்டலான்னு. ஆமா, இந்த பிள்ளைக்கு பிறந்த நாளோ இந்த பிள்ளையோட அம்மா நினைவு நாளோ ஒண்ணுதானே? இல்ல ஆமாண்டி, அது எதுக்கு இப்ப பேசிட்டு இருக்க? இல்ல, இந்த பிள்ளை பிறந்த நேரம் பெத்த தாய முழுங்கிருச்சுல. ரொம்ப துரதிருஷ்டமான குழந்தை. இந்த மாதிரிலாம் யாருக்குமே நடக்க கூடாது. பச்சை பிள்ளை இத்தனை வருஷமா தாய் இல்லாம வளர்ந்துருக்கு. எதுக்கு இங்கெல்லாம் வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இடம் பொருள் ஏவல் தெரியாதா? இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? அவ பிறந்த நாளைக்கு அவங்க அம்மா கூட நின்னு கேக் கட் பண்ணா இன்னும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த குடுப்பனை இல்ல, பாவம் இல்ல. இங்க பாருங்க, எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க. பிடிக்கலையா கிளம்பி போய்கிட்டே இருங்க. தேவையில்லாம பேசுற வேலையில இங்க வேண்டாம். ஒரு குழந்தை, அவளோட மனசு எவ்வளவு காயப்படும். கொஞ்சம் கூட உங்களுக்கு என்ன பேசுறோங்கிற அறிவு இல்ல. ஏமா வீரா, என்ன இப்ப அவ தப்பா பேசிட்டா? இல்லாதது ஒண்ணு சொல்லலையே, இருக்கிறத தானே சொன்னா. இந்த குழந்தை பிறந்த அன்னைக்கு தானே உன் அக்கா செத்துட்டா, அல்பாயுஸ்ல போய் சேர்ந்துட்டா. அது மட்டுமா, உன் புருஷன் அவனையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுச்சுல. சிங்க மாதிரி வாழ்ந்த மனுஷன் ராமச்சந்திர அண்ணன், அவர் வீட்டோட முடக்கி போட்டுச்சு. ஒழுக்கத்துக்கே உதாரணம் சொல்ற ராகவனை குடிக்காரனாக்கி தினமும் குடிச்சிட்டு எங்க விழுந்து கிடக்குறானே தெரியல. இதெல்லாம் இது பிறந்த நேரம் தானே, வீடே மொத்தமா மாறி போச்சு. ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? எங்க வீட்டை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. முதல்ல யார் இவங்களெல்லாம் கூப்பிட்டது? ரொம்ப இழுக்கிறதுக்குனே வந்திருக்காங்க. முதல்ல எல்லாரும் வெளியில போங்க, இல்லனா நல்லா இருக்காது. இருக்காது. நீயே இங்க இருக்க பிடிக்காம புருஷனை கூட்டிட்டு உன் அக்கா செத்துட்டா, அல்பாயுஸ்ல போய் சேர்ந்துட்டா. அது மட்டுமா, உன் புருஷன் அவனையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுச்சுல. சிங்க மாதிரி வாழ்ந்த மனுஷன் ராமச்சந்திர அண்ணன், அவர் வீட்டோட முடக்கி போட்டுச்சு. ஒழுக்கத்துக்கே உதாரணம் சொல்ற ராகவனை குடிக்காரனாக்கி தினமும் குடிச்சிட்டு எங்க விழுந்து கிடக்குறானே தெரியல. இதெல்லாம் இது பிறந்த நேரம் தானே, வீடே மொத்தமா மாறி போச்சு. நீ அழாதமா. அம்மா, நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? என்னை ஏம்மா எல்லாரும் இப்படி எல்லாம் பேசுறாங்க? வீரா, சூர்யா, உன் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு வீரா. ஆனா அதெல்லாம் தூக்கி போட்டு சிங்கம் மாதிரி கலெக்டர் ஆகி கம்பீரமா நீ வாழ்றத பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு பெருமையா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு திரும்பவும் உன்னை அவன் அழ வச்சுட்டானே. பாவம் வீரா, நீ உன் வாழ்க்கையில இன்னும் நீ எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க போறேனே தெரியல. சின்ன வயசுல உங்க அப்பாவை இழந்து, அப்புறம் உங்க குடும்பத்துக்கு தூணா இருந்த உங்க அண்ணனை இந்த வீட்டுல இருக்க யாரும் கொல்லலனாலும் இந்த குடும்பத்து மேல இந்த பகையால தான் அவரு செத்து போயிட்டாரு. அப்புறம் அந்த மாறன், அவனை நீ எவ்வளவு நம்புன, உசுரா நினைச்ச, அவனுக்காக என்னென்னமோலாம் பண்ண. ஆனா அவன் உன் பேச்சு கேட்காம கொலை பண்ணிட்டு உங்க அக்கா சாவுக்கும் காரணமாயிட்டான். கொலைகாரம் பொண்டாட்டின்னு உனக்கு ஒரு தீராத களங்கத்தை கொடுத்துட்டு அவன் பாட்டுன்னு ஜெயிலுக்கு போயிட்டான். சரி, அவன் ஜெயிலுக்கு போன அப்புறமாவது உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு பார்த்தா இல்லையே வீரா. இந்த களங்கத்தெல்லாம் துடைக்கிறதுக்காக தான்
நீ பகலா படிச்சு கலெக்டர் ஆன. கனிக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும்னு போராடிட்டு இருக்க. உன் கஷ்டத்தெல்லாம் கூட இருந்து பார்த்த எனக்கு தான் தெரியும் வீரா. ஏன்னா உன்னை எக்ஸாம் கூட்டு போனதே நான் தானே. ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் கெடுக்கிற மாதிரி திரும்பவும் உன்னை கஷ்டப்படுத்தணும்னே அந்த மாற எதிர்த்தா மாதிரி கடை போட்டிருக்கான். விடுங்க சூர்யா, அது அவன் குணம். அவனால நான் காயப்பட்டது கஷ்டப்பட்டதெல்லாம் எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா கனி, அவ பாதிக்கப்படுறதா என்னால தாங்கிக்க முடியல. அவ கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. நீ ஏன் சித்தி அவரை லவ் பண்ண? நீ ஏன் சித்தி அவரை கல்யாணம் பண்ண? உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கலனா என் அம்மா இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பாங்கன்னு கேக்குறான்.